நேரத்தில் நான் ஒரு ஒரு தரிசனத்தையும் பார்த்தேன். அந்த தரிசனத்தில் இந்த இந்த நாட்களிலே பார்த்திங்கன்னா பல சத்துருடைய ஆவிகள், வான மண்டலங்கள் இருக்குதானே சில அசுத்த ஆவிகள், அது எல்லா கோயில்களையும் என்ன பண்ணுவாங்க, யாரும் ரோஜம் கூழ் ஊற்றுறது, தீ மிதிக்கிறது. அங்கே கர்த்தருடைய ஆவி இருக்கு இல்லையா, அதே மாதிரி என்ன ஆவி இருக்குது, சாத்தானுடைய ஆவி இருக்குது. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கோ அங்கே விடுதலை உண்டு. சாத்தானுடைய ஆவி எங்கே உண்டு அங்கே கட்டப்படுகிறார் மனிதர்கள். அப்போ சபை ஜெபிக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கிறார், நமக்கு பலத்தை கொடுக்கிறார். ஒரு அது ரொம்ப பாக்கியமானது. ஆமே ஸ்தோத்திரம். 2010 வருஷம்லாம் நான் காலையிலையும் நான் தான் ஜெபம் எடுப்பேன், சாயங்காலமும் நான் தான் ஜெபம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், அதுக்கு நம்ம ஆயத்தமாகவும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நல்ல இந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்யுங்க, என்ன பண்ணுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமலை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா மகிமை கர்த்தருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதாவது மறந்து போகுதா? எதுவும் இல்லையே? சரி, இன்னைக்கு மாலை அபிஷேக கூட்டத்துக்கு வாங்க. கர்த்தருடைய வருகை நாட்கள் மிக சமீபம். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம். எருசலேம் சத்துருக்களால் என்ன செய்யப்பட்டிருக்கோம், சூழப்பட்டிருக்கோம். எருசலேமினுடைய தென் பகுதியில் ஹமாஸ் உடைய தாக்குதல், இப்பொழுது அவர்கள் செயலிழந்திருக்கிறார்கள். இப்போது வடக்கு பக்கம் ஹிஸ்புல்லா என்றதான இன்னொரு தீவிரவாத, அவங்க கடந்த நாட்களிலே ஒரே நாளில் 115 மிசைல்ஸ் அவங்க இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் அவங்க இந்த ஏவுகணையை அனுப்பின பொழுது ஒரு ஏவுகணை கூட எருசலேமில் விழலை. இட் வாஸ் ஆல் டைவர்டட். இதெல்லாம் திசை திருப்பப்பட்டது. ஏதோ பேருக்காக ஒன்று மாத்திரம் கீழே அவங்க அதை அனுமதிச்சிருக்காங்க. யார், எருசலேமே. அது எப்படிப்பட்ட ஏவுகணை என்று பார்ப்பதற்காக. அதை இப்படி இருக்கு பாருங்க, தேவன் கொடுத்த அண்ணந்த ஞானம். அந்த ஒரு ஏவுகணையை வச்சு அவங்க பட்டணத்தின் மேலே விழாதபடிக்கு அதை திசை திருப்பி அவங்க சேஃப் லேண்ட் பண்ண வச்சு, தட் இஸ் கால் சாஃப்ட் லேண்டிங் பண்ண வச்சு, அதை செயலிழக்க வச்சு, அதை உலகம் முழுவதற்கும் காட்டினாங்க. 115 மிசைலில் 114 மிசைல்ஸ் வானத்திலே அது தாக்கப்பட்டது. ஒரே ஒரு மிசைலை மாத்திரம் இவங்க ரிசர்ச் பர்பஸ்க்காக, எப்படி இருக்கு பாருங்க, புரிந்து கொள்ளவே முடியல இவரோட விஞ்ஞானம். எப்படி இருக்கும் பொழுது கடந்த செவ்வாய்க்கிழமை மத்தியானத்திலே சவுதி அரேபியா எருசலேமுக்கு விரோதமாய் போவதாக அவர்கள் பிரகடனம் செய்திருக்கிறார். இத்தனை நாட்களாக எருசலேமோடு சமாதானமாக இருந்த சவுதி அரேபியா இப்பொழுது அவங்க தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது தீர்க்கதரிசி எரேமியாவில் நாம் வாசிக்கிறோம், எருசலேமே நீ சத்துருக்களால் சூழப்பட்டிருப்பாய், அந்த சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நாம் எருசலேமுக்கு ஆதரவு என்று சொல்வதை காட்டிலும் பைபிள் சொல்லுது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அத்திமரம் துளிரிடும் பொழுது இதோ நான் வாசற்படியிலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1948 வருஷம் மே மாதம் 15 எருசலேம் என்றதான ஒரு புதிய தேசம் உண்டானது. மே 17 அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, பால்ஃபர் டிக்ளரேஷன். அதன் மூலமாய் அவர்களுக்கு இங்கிலாந்து தேசம் அவர்களுக்கு ஒரு தனி தேசத்தை கொடுத்தார்கள். வனாந்திரம் ஒன்றுமே கிடையாது, அப்சல்யூட்லி நத்திங், ஒரு புல்லு கூட கிடையாது. ஆனால் அந்த இடத்த அவங்க வந்து தேசத்தினுடைய பல பகுதியில் இருந்தான யூதர்கள் வந்து இறங்க ஆரம்பித்தாங்க. ஏர்போர்ட் கிடையாது, சீபோர்ட் கிடையாது, தோட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ ட்ரை லேண்ட், வனாந்திரம். அவங்க வந்து விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன வீடு, அவங்களுக்குன்னு ஒரு சின்ன வீடுகளை கட்டி கொண்டாங்க. அற்பமான ஆரம்பம். இன்னைக்கு கர்த்தர் அவர்களுடைய ஆபிரகாமுடைய வித்து, ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தம்
கர்த்தர் அந்த இந்நாளிலே நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற முடியும் என்றால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு கர்த்தர் அதை காட்டிலும் பெரிய காரணங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதம் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் சொந்த ஜனமோ இந்த வேதத்தை புறக்கணித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக வந்தார். ஆனால் சொந்த ஜனமோ அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். சொந்த ஜனத்துக்காக அவர் மேசியாவாக வந்தார். ஆனால் அவரை கள்ளன் என்றும் திருடன் என்றும் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த அறைந்தனால்தான் இன்னைக்கு ரட்சிப்பு நமக்கு உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் வருகைக்கு எப்போதும் விழிப்பாக இருப்போம், ஆயத்தமாக இருப்போம். நிச்சயம் இயேசு வருகிறார். அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் வருவேன் என்று. முதல் முறையாய் அவர் வாக்கு பண்ணினார் வருவேன் என்று. அவர் சொன்னபடியே வந்தார், மனித அவதாரம் எடுத்தார். 2வது முறை இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ராஜாதி ராஜாவாய் வருவேன். ஆமென். அப்படியே இயேசு இன்னைக்கு வர எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. சபை இன்னைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மனவாட்டியாக இருக்க நம்மை அவர் தம்மோடு சேர்த்துக்கொள்ள கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா, the book of Isaiah chapter 4 verse 5. மகிமையானவைகளின் மேலெல்லாம் மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும், காவல் உண்டாக இருக்கும். For upon all the glory shall be a defense. Amplified version la பார்க்கிறோம், wherever there is the glory of God there shall be protection, there will be defense, there will be blessings, and there will be the glory of God. ஆண்டவருடைய மகிமை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆண்டவருடைய மகிமை எங்கே இருக்கிறதோ, யார் மேலே இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். யார் யாரெல்லாம் தேவனுடைய மகிமைக்கு காத்திருக்கிறார்களோ, அந்த மகிமைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அந்த மகிமை உள்ளவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு நிச்சயம் நிறைவேற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று, கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Truly as I live, all the earth shall be filled with the glory of the Lord. சங்கீதக்காரன் சொல்ல கர்த்தர் மகிமையை வானங்களிலே வைத்திருக்கிறார் என்று. வெள்ளிக்கிழமை நான் சொன்னேன்னு தெரியல, சனிக்கிழமை சொன்னேன்னு தெரியல. மகிமை என்றால் என்ன? வாட்ஸ் த க்ளோரி ஆஃப் காட்? வாட் யூ மீன் பை தட்? மகிமை 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 என்று அதனால் என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் பை தட்? அதனால் என்ன அர்த்தம்? ரொம்ப ஒரு சின்ன காரியத்தை, எனக்கு தெரிஞ்ச, எனக்கு கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை அன்றைக்கி நான் சொல்லி கொண்டிருந்தேன். நம்முடைய தொகுதி தான் நம்முடைய சிஎம்ஐயா உடைய தொகுதி, ரைட்? அவர் நம்மளை தாண்டி தான் போகணும். ரோடு ரொம்ப பள்ளம் மேடாக இருக்கும், சிக்னல் ஒர்க் பண்ணாது, ஒரு மாதிரி கச்சா பச்சான்னு இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என்ன இருக்கும், ஒரு 100-200 பேர் ரோட்டில் என்ன செஞ்சிட்ருப்பாங்க, வேலை செஞ்சிட்ருப்பாங்க. நிற்கிற லாரியை எடுக்க சொல்லுவாங்க. இந்த ரோடு ஓரமாக இருக்கிற அந்த தள்ளு வண்டிலாம் இருக்குது பாருங்கள், அந்த தள்ளு வண்டியெல்லாம் என்ன செய்ய சொல்லுவாங்க, எல்லாம் கிளியர் பண்ண சொல்லுவாங்க, வெக்கேட் பண்ண சொல்லுவாங்க, கட்ட 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 கடன்னு. அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சிஎம் வரப்போறான்னு அர்த்தம். அப்போ அந்த சூழ்நிலையே மாறுகிறது. யாராவது 2 பேர் நின்னாங்க, ஹலோ யாருங்க போங்க, they won't allow them to stand. காரில் மெயின் ரோடில் நிறுத்தக்கூடாது, எல்லாம் உள்ள தள்ளுங்க, உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க. அங்கே சூழ்நிலை மாறுது பாருங்க. அந்த பள்ளம் எல்லாம் என்ன செய்யப்படுகிற, ரோட்டில் இருக்கிற பள்ளம் நம்ம ஆளுங்க தான் ரோடை போட்டாங்கன்னா அடுத்த நாளே வெட்டுவாங்களே. ரோடை போட்டு அடுத்த நாள் நோன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லை நம்ம ஊர் டெக்னாலஜி அப்படி தான், எல்லாமே கீழே தான் இருக்குது, பூமி கீழே தான் இருக்குது. அப்போது அந்த ரோட்டை பள்ளம் எடுத்துட்டாங்கன்னா
அதை மூடுறதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு பல மாதங்கள் ஆகும். ஏன்னா அதுக்கு ஒரு டெண்டர் போடணும், அவன் வரணும், கோட் பண்ணணும், பல ப்ராசஸ் இருக்குது. ஆனால் சீஃப் மினிஸ்டர் வர்றாருன்னா பார்த்தீங்களா, அந்த பல்லெல்லாம் என்ன செய்யப்படுகிறது, எல்லாம் லெவல் ஆகிறது, பேட்ச் போட்டு எல்லாம் நீட்டாக எல்லாம் சக சக சகன்னு இருக்கு. அதுதான் ஒரு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்திலே தலைவராக இருக்கும் பொழுது, அங்கே அவர் காணப்படுகிறாரே, அதுதான் அந்த மகிமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உலக பிரகாரமான வேலையில் பிஸ்னஸில் இருக்கும் பொழுது எங்களுடைய தொடர்பு அதிகமாக எம்ஆர்எஃப் அவங்களோட தான் எங்களுக்கு காணப்பட்டது. எம்ஆர்எஃப்ளுடைய ஹேண்ட்ஸ்லரி. ஸோ அடிக்கடி நாங்கள் எம்ஆர்எஃப்டைய ஆஃபீஸ்க்கு போவது வழக்கம். அடிக்கடின்னு சொல்வதை காட்டிலும் டெய்லி கூட போகிறதுக்கு அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ நாங்கள் போகும் பொழுது அந்த சேர்மனுடைய மகன் அவர் ஒரு சென்ட் யூஸ் பண்ணுவார். அது என்னன்னே தெரியாது, போட்டுட்டு அவர் நடந்து அவர் ரூம் போயிடுவார். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் அந்த பாதையில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசனை பயங்கரமாக இருக்கும். அவர் இல்லை, ஆனால் அவருடைய வாசனை. அப்போது ஒரு நாள் நான் கேட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ சார், டெல் மீ வாட் மேட் சார், அந்த ஸ்ப்ரே என்ன ஸ்ப்ரே சொன்னீங்க, யூ ஒன்ட் கெட் எனிவேர். அவ்வளோ ஒரே வார்த்தை முடிச்சிட்டார், யூ ஒன்ட் கெட் எனிவேர், இட்ஸ் மேட் ஃபார் மீ. அப்போதான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, என் மகிமை நான் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் மகிமை என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அந்த மகிமையை சுமக்கிற, அந்த மகிமையை அனுபவிக்கிற, அந்த மகிமை பெற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் கர்த்தர் பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். இன்னைக்கு ஆராதனைக்கு வரும்போது கூட ஒரு விபத்துலேருந்து கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அடிச்சுதான் நான் யோசித்தேன். நான் லேட்டாக கிளம்பி விட்டேன்னா அதான் பிரச்சனை. இப்போ நீ நிப்பியா நான் நிப்பியா, நீ போவா நான் போவா, இதுதான் பிரச்சனை. டைம் ஆச்சு, அர்ஜென்ட். நம்ம தவறு செய்யும்போது கர்த்தர் நமக்கு பாதுகாக்கிறாரு. அதாங்க அவருடைய கிருபை, அவருடைய மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். சர்ச்சுக்கு வர அவசரத்தில் வீட்டை பூட்டாமல் வந்திருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வர அவசரத்தில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் ஆண்டவருடைய அன்பின் கரம், ஆண்டவருடைய மகிமை இருப்பதனாலே கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கவலராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால் நீங்கள் தப்பாக செஞ்சுட்டு தப்பாக ரோட்டில் போயிட்டு, நீங்கள் இப்போல்லாம் கேமரா வச்சுருக்குறாங்க, நீங்கள் தாண்டி விளையினை தாண்டி போயிட்டீங்கன்னா சிக்னல் அது என்ன எடுத்து கேமரா டக்குன்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு 1000 ரூபா ஃபைன் உங்களுக்கு அடுத்த நாள் வரும். ஆண்டவரே பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்னீரே, ஏன் ஆண்டவரே இந்த 1000 ரூபா? ஆண்டவர் சொல்லுவார், நீ 1000 ரூபா சர்ச்சுக்கு தரல, ஊழிக்கு தரல, நீ போலீஸ்காரங்க அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு அது கொடு. இதில் மாற்றவங்க ஏன் தெரியுமா, நிறைய கஞ்ச பிஸ்னாரிங்க தான் மாட்டுவாங்க. அவசரம் அவங்களுக்கு. நானும் தம்பி மனாசானிக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் போக வேண்டியது இருந்தது. நான் ஹெல்மெட் போடல. கரெக்டாக அடுத்த நாள் ஃபோட்டோவோட வருது, நல்ல ஜாம வெள்ளை முடி. மனாஸ் ஹெல்மெட் போட்டிருக்கேன், நான் ஹெல்மெட் போடல. எவ்வளோப்பா? 1000 ரூபாவா? ஆமாம், 1000 ரூபா ஃபைனு. உடனே இன்னைக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே டெக்னாலஜி கர்த்தர்கிட்ட இருக்குது. மகிமை இருக்கிற இடத்துல கர்த்தர் இமைப்பொழுது பறந்து வந்து காக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? மகிமை நிறைந்த ஆண்டவர். அவருடைய மகிமை பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிறது. பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிற அப்படின்னால் ஏன் நம்ம சபைக்குள்ளே அவருடைய மகிமை இருக்க முடியாது? இருக்கும். ஏன் உங்கள் வீடுகளில் இருக்க முடியாது? இருக்கும். ஏன் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்க முடியாது? இருக்கும். ஏன் உங்கள் வியாபார ஸ்தலத்தில் இருக்க முடியாது? இருக்கும். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இருந்து அவருடைய மகிமை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சிறைச்சாலையில் கர்த்தர் மகிமையை வைத்தார். ஆமென்.
மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அப்பொழுது படகு அலைகளினால் மூடத்தக்கதா, அலைகளினாலே அங்க படகுல யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அவரோ நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தேவனாய் இருந்தாலும் மனித அவதாரம் எடுத்தபடினாலே அவர் மனிதனாகவும் இருந்தார். அவருக்கு பசி உண்டாயிற்று, அவருக்கு தாகம் இருந்தது. அவர் நம்மளை போல பாடுள்ள மனுஷனாக 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். உங்களுடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியும், உங்களுடைய துக்கம் ஆண்டவருக்கு தெரியும். சில நேரத்தில் நான் கேள்விப்பட்டு நான் காதால கேட்டிருக்கிறேன். ஒருத்தன் வேலைக்காரன் எஜமானுடைய பையன்கிட்ட பேசுறான், டேய் உங்களுக்கெல்லாம் பசினா என்னன்னு தெரியாதுடா, டேய் உங்களுக்கெல்லாம் கஷ்டம் என்னன்னு தெரியாதுடா. வேலைக்காரன் முதலாளி பையன்கிட்ட பேசுறேன், நான் காதால கேட்கிறேன், புளிச்சேப்பக்காரடா நீங்கெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணின்னு இருப்பீங்க? புளிச்சேப்ப விட்டு இருப்பீங்க, உங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாதுடா. எங்க வேர்வை இங்க வருது உனக்கு? உட்காந்துங்கிறது ஏசி ரூமு, வந்து நான் வேலை செஞ்சு போடா, வேலையை பார்த்துட்டு போடா. அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரம் உடையவன் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த அதிகாரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தப்படாவிட்டால் நீ அடிமைகளிலே ஒருவனாக அடிமையாய் இருப்பாய் என்றதான காரியம் வேதம் சொல்லுகிறது. பவுல் அதில் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நாம் அதிகாரம் பெற்றவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்றவர் தான். ஆனால் ஒரு மனிதனை போல அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு போன படகு இப்பொழுது அலைகளினாலே காற்றினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சூழப்பட்டிருக்கிறது. அவரோ நித்திரையா இருந்தார். அவரோ நித்திரையா இருக்கிறார். மகிமையின் தேவன், மகிமைக்கு சொந்தக்காரர், அளவில்லாத மகிமை அவர்கிட்ட இருந்தது. அவர் மகிமை நிறைந்தவராய் படகுலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த படகுலே பெருங்காற்றும் கடல் கொந்தளிப்பும் சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சீஷர்கள் அலறி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் சீஷர்கள்? அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். எங்களை ரட்சியும், நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மரித்து போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்தார். பேதுருவே வா, யோவான் கம், உன் படகையும் வலையை விட்டு என்னிடத்திலே வா, மத்தேயு வா, என் பின்னே வா. ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும் தனித்தனியாக பேரை சொல்லி அழைத்த ஆண்டவர். He called every apostles and disciples by name. வாப்பா தம்பி, உன் பேர் என்னப்பா? அப்படிலாம் God never chooses. உன் பேர் உன்னை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குதா? வா 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 அப்படி சொல்லல. உன் படகளையும் வலைகளையும் விட்டு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். ஒவ்வொரு அப்போஸ்தலரையும் கர்த்தர் தனித்தனியாக he dealt individually. He called by name. நிக்கோதேமு அவன் வருகிறான், அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே மேசியாவே எல்லாம் இருக்கட்டும்பா, நீ அத்தி மரத்து கீழே இருக்கும்பொழுது நான் என்ன செஞ்சிட்டேன்? அவன் அரண்டு போகிறான். He is rewinding the history. He is rewinding the facts in some years back. ஆண்டவர் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்து இருக்கிறார் என்பதை இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு மறந்து விடுகிறோம். உங்களை குறித்தான திட்டம், உங்களை குறித்ததான நோக்கம், உங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் என்ன? we face problems, difficulties, pain. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் வருகிற போராட்டம், ஒவ்வொரு நாளும் வருகிறதான துன்பங்கள், இதுவே நம்மளை நாள் ஃபுல்லாக என்ன செஞ்சிருது? சாப்பிட்டுடுது.
ஜெபிக்கணும்னு பார்க்குறோம், ஆலயத்துக்கு போகணும்னு பார்க்குறோம், ஆலயத்தில் தான் இருக்கணும்னு சொன்னோம். ஒருத்தர் சொன்னார் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால், பாஸ்டர் நீங்கள் வேணா பாருங்கள், நான் ரிட்டையர்மெண்ட் ஆகி இன்னைக்கு தான் நான் சர்ச்சு தான் இருப்பேன். சொன்னது தான் தாமதம். பாவம், அன்னைக்காவது ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தார். ரிட்டையர்மெண்ட் ஆக அப்புறம் சர்ச்சுக்கே வரதில்லை, இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு. ஏன்னா சூழல் அந்த மாதிரி. பாஸ்டர் நான் தான் சமைக்கணும், நான் தான் பிள்ளைய பார்க்கணும், நான் தான் குடும்பத்தை பார்க்கணும், நான் தான் வீட்டை பார்க்கணும், எல்லாம் ரைட், ஓகே. இது பிசாசுடைய தந்திரம். பிசாசனுடைய வரைபடம். நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள வரக்கூடாது. அவனுக்கு ஆள் எந்த ஆள் வேணும்? ரட்சிக்கப்பட்டவன் தான் நரகத்தில் வரணும், அவன் திட்டம். அதுக்காக வேண்டி இன்னைக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? பல ஊழியக்காரங்களை கையில் வச்சுக்கிட்டான். இன்னைக்கு ஊழியக்காரங்களை சத்தியத்தை மறைத்து விட்டு கிருபையை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பார் என்று சொல்லி 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 சத்தியத்தை விட்டுட்டாங்க. ஐயா, முழங்கால சொல்லி கொடுக்கல, உபவாசத்தை சொல்லி தரல, பாடுகளை குறித்து சொல்லி தரவில்லை, நெருக்கத்தை குறித்து சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவ வழியை குறித்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? நீ ஜீவ வழியில நடக்கும் பொழுது அந்த ஜீவ வழியுடைய முடிவு என்னது? நித்திய ஜீவன். அந்த ஜீவ வழி இடுக்கமும் ஒடுக்கமுமான அந்த பாதை, அதில் பிரவேசிக்கிறவர் சிலர். அந்த 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 இடுக்கமான வாசல் வழியை போகும் பொழுது உனக்கு பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், பல நிந்தனைகள், பல அவமானங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் மகிமை வேற யாருக்கு நான் கொடுப்பதில்லை. நிந்தனை, அவமானங்கள், நெருக்கங்கள், இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு என் மகிமை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வேன் பரமன் இயேசு பரன் தம் வீட்டினிற்கே. பாஸ்டர் டேவிட் பொன்னுசாமியுடைய பாடல், அருமையான ஒரு பாடல். தேவ ஜனம், என்னைக்கு நீ சிலுவையை சுமக்கிறியோ அன்னைக்கு தான் தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய சிலுவை, கர்த்தர் சுமந்த சிலுவையை நம்ம சுமக்க இன்னைக்கு உபதேசம் இல்லை. நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டா உனக்கு மேன்மை, ஆசீர்வாதம், ஓ எல்லாம் கொட்டு மழை, எல்லாம் வா, எல்லாம் நல்லதான் இருக்குங்க. எனக்கும் அது ஆசை தான். அப்படியே ஜெபிக்கும் போது அப்படியே பணமழை அப்படியே கொட்டணும். அந்த பணமழை பாதி நான் வச்சுக்கணும், பாதி உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். திருச்சியில் ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஸ்ரீலங்காலேருந்து வந்தார். அவர் ஜெபம் பண்ண மேலேருந்து தங்க டஸ்ட் கொட்டுதுங்க, தங்கம். அதில் போய் நம்ம ஆள் ஒருத்தர் மாட்டினாருங்க. எனக்கு நல்ல அருமையான தேவ மனுஷன். ஐயோ, 52 வருஷம் ஊழியத்தை செஞ்சு அதில் போய் மாட்டினார். கடைசியாக ஊழியம் போய், குடும்பம் போய், எல்லாம் போய் மறிச்சும் போயிட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன் படகுல இயேசு இருக்கிறார், மறக்காதீங்க. அவரோ நித்திரையா இருக்கிறார். ஏன் நித்திரையா இருந்தார்? வாய் பதில் இருக்கா? பதில் இருக்கா? நம்மளை போல பாடுள்ள மனுஷன், நமக்கு தூக்கம் வருது, அவர் கடல் கொந்தளிப்பில் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? நான் எவ்வளோ அழுகுறேன், எத்தனை வருஷமாக அழுதுட்டு இருக்கேன், எத்தனை வருஷமாக நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்களா ஆண்டவரே? பதிலே தரமாட்டீங்களா ஆண்டவரே? இல்லை, மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன். அவர் தம்முடைய கரத்தை நீட்டினால் அற்புதம் நடக்கும் என்ற காரியத்தை மறக்காதீங்க. அவர் என்ன செய்தார்? எழும்பி அற்ப விசுவாசிகளே, அவர் காற்றையும் கடலையும் அதட்டலங்க.
ஓ ye have little faith. அற்ப விசுவாசின்னு தமிழ்ல போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் கொஞ்சம் விசுவாசம் உள்ளவனேன்றாரு. ஓ ye have little faith, கொஞ்சம் விசுவாசம் உள்ளவர்களே. ஒரு பெரிய அற்புதத்துக்கு போதுமான விசுவாசம் இல்லை. சொல்லுங்க, பெரிய விசுவாசத்துக்கு பெரிய அற்புதத்திற்கு போதுமான விசுவாசம் இல்லை. ஒரு காரில் சாதாரணமாக நம்ம 4 பேர் தான் போகலாம். கொஞ்சம் டைட் பண்ணால் 5 பேர் போகலாம். இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணால் 6 பேர் போகலாம். இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணால் மடியில் உட்கார வச்சுக்கலாம் 2 பேரை. அப்போ எத்தனை பேர் ஆச்சு? அப்போ அந்த கார் எப்படி இருக்கும்? சில வருஷங்களுக்கு முன்பதாக டிராஃபிக் வார்டனாக இருந்தேன். அப்போது தமிழக அரசாங்கத்தின் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்த நாட்களிலே எனக்கு ரொம்ப இஷ்டம் ஒரு போலீஸ்காரனாக இருக்கணும்னு. மாலை நேரத்தில் 5 மணிக்கு நாங்கள் அந்த ஸ்பென்சர்ஸ் முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எல்லாம் நாங்கள் யூனிஃபார்ம்லாம் போட்டு நிற்போம். அப்போ நாங்கள் பில்லை போட்டாச்சுன்னா அதை கேன்சல் பண்ணவே முடியாது. ஆட்டோக்காரனா 4 பேர் 5 பேர் ஏற்றிட்டு எல்ஐசி முன்னால் வருவானுங்க. தயவுதாச்சுன்னா கிடையாது, கிழிச்சு 50 ரூபா பில்லை கையில் கொடுத்துருவோம். ஆட்டோ நம்பரை போட்டு கையில் கொடுத்துருவோம். அவன் கெஞ்சுவான். ஆட்டோ லோடோடு வருதுன்னா தூரத்துலேருந்தே தெரியும். அது எப்படி வரும்? அது புகையை கக்கிட்டு வரும். அப்போ என்ன தெரியும்? அதுக்கு லோடில் வருது. அது நாட்களிலே மவுண்ட் ரோடில் லாரிலாம் போகும். அப்படியே புகையை கக்கிட்டு வரும் பாருங்க. ரெண்டாவது அவன் வந்த தப்பு 5 மணிக்கு அந்த லாரி வரக்கூடாது. 9 மணிக்கு மேலே தான் லாரி அலவுட் அந்த நாட்களில். இவங்க ஏதாவது ஒரு பக்கம் சந்துக்கு வந்து உள்ளே பூந்து எல்லாம் இப்படி உள்ளே வந்துடுவானுங்க. அவன் கெஞ்சுவான். அப்போ நானே கொஞ்சம் நேரம் விட்டுருவேன். என் பக்கத்தில் ஒரு மிஸ்டர் ஜெயின் அகர்வால்னு ஒருத்தர் இருந்தார். அவர் விட்டவே மாட்டார். போட்டா இன்னொரு தடவை பேசினாக்க டபுள் பில் போடுவார். அவர் தூரத்துலேருந்தே தெரியும். உன் முகத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பாரமா இருக்கிறான்னு. உன்னுடைய முகம் காட்டி கொடுக்கும். நீ ஆராதனைக்கு வர்ற விதத்துல நீ காட்டி கொடுக்கும் உன் வாழ்க்கையில ஏதோ சம்திங் ப்ராப்ளம். ஆண்டவர் பார்த்து காற்றையும் கடலையும் அதட்ட அவர் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அங்க போல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாரை டீல் பண்றா? அற்ப விசுவாசியே, ஏன் பயப்படுகிறீர்கள்? அற்ப விசுவாசம். அற்ப விசுவாசம் இருக்கிற இடத்துல மகிமை இருக்காது. சொல்லுங்க, கொஞ்சம் விசுவாசம் இருக்கிற இடத்துல. அதை தான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. உன் பிரச்சனை, உன் வியாதி, உன் போராட்டத்திற்கு ஜெயம் வர வேண்டும் என்றால் 100க்கு 100 கர்த்தரை சார்ந்து அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய நிறைவான மகிமையினாலே அங்கு பாதுகாப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டீல் பண்றது எது? காற்றையும் கடலையும் அல்ல, அலறுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் டீல் பண்றார். He is dealing with a person who is calling unto God in a wrong way. ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா? ஆண்டவரே உமக்கு காது இல்லையா? ஆண்டவரே உமக்கு கை இல்லையா? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது? அற்ப விசுவாசியே, நீ பார்க்கிற கடல், நீ பார்க்கிற இந்த கொந்தளிப்பு, நீ உணர்கிற இந்த காற்று, நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? I am with you. தோ உலகத்தின் முடிவு வரை நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் உன் வாழ்க்கையில இவ்வளவு புலம்பல்? ஏன் உன் வாழ்க்கையில இவ்வளவு முறுமுறுப்பு? பவுல் சொல்றார், எல்லாவற்றுக்காக கர்த்தரை பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Give thanks for everything. எல்லாவற்றுக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய மகிமை இறங்க ஆரம்பிக்கும். அங்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகும். கர்த்தர் அங்கே கட்டளையிட்ட பொழுது இப்போ சீசர்கள் சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ எப்படிப்பட்டவரோ. ஏன்யா ஏறத்தாழ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 2 வருஷம் இயேசு கிறிஸ்து கூட டிராவல் பண்ணிட்டாங்க. 2 வருஷம் இயேசு கூட இருந்தும் இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்றோம், கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தரை உயர்த்துகிறோம், நல்லவர் வல்லவர் எல்லாம் சொல்லிடுறோம். ஆனால் பர்சனலா தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க
போராட்டங்களை சந்திக்கும் பொழுது ஏன்பா எனக்கு இப்படி? இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுங்க, உங்களோட டிக்ளரேஷனை மாற்றுங்க. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமைக்காக நான் காத்திருக்கிற ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். நான் மாலாகாமல் நான் தலையாகுவேன், நான் கீழாகாமல் நான் மேலாகுவேன். என் பலத்தினால் அல்ல, உங்கள் கிருபையினாலே, உங்களுடைய அபிஷேகத்தினாலே, உங்களுடைய பலத்த கரத்தினாலே என்னை நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். The book of Exodus chapter 3 verse 2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று. முட்செடி ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். God the Lord appeared in a fresh bush. ஒரு பச்சையான செடியிலே, பச்சையான ஒரு மரத்திலே ஆண்டவருடைய மகிமை அங்கு உண்டாகிறது. அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், முச்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். எத்ரோ ஆடுகளை மேய்க்கிறான். யாரு? மோசே. ஆடு மேய்க்கிறதுக்காக கர்த்தர் மோசே அழைக்கலையா? என் ஜனங்களை மேய்ப்பாயாகன்னு சொன்னா இவர் எங்க எதை மேய்ச்சினுக்கிறாரு? ஆமா, சில ஆளுங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாருன்னா அப்படிதான் ஆயிடுவாங்க. நான் சொர்க்கம் இல்லை, அதாவது மாமியார் வீட்டு கை. சொல்லுங்க, தெரியாதா? மாமியார் வீட்டு கை எப்படிப்பட்ட கையா? நெய்யான கையா. மருமகனுக்கு என்ன போடுவாங்களாம்? நெய்யா ஊற்றுவாங்களாம். இந்த மருமகன் அந்த நெய்யை குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து இருப்பான். அதாவது நான் சும்மா சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். மாமியார் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதும், மாமியார் கையில் காசு வாங்குறதும் அதை மாதிரி ஒரு மோசமான செயல் இல்லைன்னு சொல்லி அந்த நாட்களில் சொல்லுவாங்க. இப்போலாம் எல்லாம் கிடையாது, எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் மாறி போயிடுச்சுன்னு வைங்க. இவர் மருமகன் எப்படி பாட்டுவார்? கல்யாணத்திலே ஆரம்பிச்சிருவார், மூசை மாதிரி ஆரம்பிச்சிடுவார். ஏந்திரான்னு எல்லாம் ஏஞ்சிடுவாங்க. அந்த மருமகன் கொஞ்சம் இதெல்லாம் காட்டுவார் கொஞ்சம். அப்புறம் எவனோ ஒருத்தர் சாதாரணமான ஒரு உக்காடுறா, ஏன்னா அப்புறம் பொட்டுன்னு மாப்பிள்ளை உட்காந்துருவார். மாப்பிள்ளை அடக்கத்துக்கு ஒருத்தன் வச்சுருப்பார் மாமனார். அது அந்த காலத்துக்கு. அது இப்போ கல்யாணம்லாம் 5 மணிக்கு கல்யாணம்லாம் 7 மணிக்கு தானே வராங்க. வருமா, சாப்பிட்டுமா, போயினே இருக்கிறோமா. அதெல்லாம் இந்த காலம் எல்லாம் அதெல்லாம் மாறி போயிடுச்சு. இந்த மோசே அந்த காலத்தில் எங்கே அடைக்கலம் கண்டார்? மாமனாருக்கு அடைக்கலம் பார்த்துட்டாரு. கர்த்தர் அங்கே மாமனார் வீட்டில் அடைக்கலத்தை பர்மனண்ட் ஆக்கலை. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையில் சில எத்தனை வீடு வரும், நல்ல வேலை கிடைக்கும், ஆடை மேய்க்கிற வேலை. அவன் டெய்லி ஆட்டுக்கறி சாப்பிட்டானா இல்லை என்னன்னு நமக்கு அது பைபிள் இல்லை. மோசை விட்ட போனால் நேரம் கேட்கலாம். நான் மோசே உங்கள் மாமியார் வீட்டு அனுபவம்லாம் இப்படி இந்த கதை பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டா தெரியுமா? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்கள் போனால் மோசையெல்லாம் பார்க்க முடியாது. அவர் எங்கே இருப்பார், என்ன இருப்பார் நமக்கு தெரியாது. அங்கே மோசைன்ற ஞாபகமே வராது நமக்கு. ஞாபகம் என்ன தான் வரும்? கர்த்தர் தான் இருக்கும். கர்த்தரை போற்றி துதித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த பாட்டில் எழுதுவாங்க, நான் ஆபிரகாமை பார்ப்பேன், ஈசாக்கை பார்ப்பேன், மோசையை காண்பேன், எல்லான்னு மரியாதை காண்பேன். அங்கே அம்மா இல்லை, அப்பாவும் இல்லை. அப்படி இல்லாத நேரத்தில் நம்ம போய் யாரை பார்க்க முடியும்? கர்த்தரை தவிர யாரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதான் உண்மை. இப்போ நீ அம்மா பார்க்க போயிட்ட, அவங்க அம்மா என்ன செய்வாங்க? அவங்க அம்மா பார்க்க போயிடுவாங்க. அங்கே போய் என்ன கேட்பாங்க? அம்மா, மதர்ஷா வாங்கின சேலை மாதிரி இல்லைல்ல, இங்கே என்ன சூப்பராக இருக்குது இல்லை? மதர்ஷாவில் வெள்ளை புடவை கேட்டால் வெள்ளையே இல்லைன்ட்டானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இடே அப்பா
ஐயோ என்ன இதை போட்டுனுக்கிறீங்க, இந்த இது உங்களுக்கு சூட் ஆகாது, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, வேற ஒரு டிசைன் வேணும் கேளுங்க, கை ரொம்ப குட்டையாக இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் கை நீளமாக கேளுங்க மம்மி. என்ன அந்த மம்மி அவங்க மம்மியை பார்க்க போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் பிரச்சனை தெரியும். ஆண்டவர் தான் பார்த்தாரு, டேய் இவனுங்களை ஏற்கனவே பாபேல் கோபுரத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணவனுங்க, திருப்பி மேலே வந்தால் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, சாப்பாடு சரியில்லைன்னுவாங்க, ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னுவாங்க, ஆண்டவரே சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, இந்த ஜென்ம சரீரம் இல்லை, எல்லாம் எப்படியா இருப்போம், ஆவியில் இருப்போம். அல்லேலூயா, ஆவியின் சரீரத்தோடு இருப்போம். அது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சுட்டாரு. இதுதான் இந்த மாதிரி அனுபவத்தை தான் ஆண்டவர் மோசே நடத்தி கொண்டு போய், ஆண்டவருடைய திட்டம் என்ன, அவனை கொண்டு போய் எகிப்தில் இருக்கிற ஜனங்களை எத்தனை லட்சம் பேரை இவன் உட்காந்து 200-300 ஆடை உட்காந்து மேய்ச்சின்னு கிடக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, இவனை இப்படி விட்டா சரியில்லைன்னு சொல்லி தான் இவனை என்ன செய்யறாரு, ஆடை மேய்க்க வச்சு எங்க கொண்டு போறாரு, அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதம் என்பதை மோசேக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். யா, இது பெரிய ரகசியம் இருக்கு. நீ அழைக்கப்பட்டவன் பிரதர், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நீ ஆடு மேய்க்கிறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல. 25 வருஷம் பிசினஸ் பண்ண, இந்த வேலைலாம் நீ பண்ணாத, வா வா என் வேலையை பாரு, வா வா, திறமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, இதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், பரவாயில்ல, ரைட், ஓகே, நல்லா வீடு கட்டி நல்லா சந்தோஷம் ஜாலியாக இருக்கலாம். ஆண்ட பாதரே ஜாலியெல்லாம் வேணாண்டா, வாடா, வா 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 வா, குழந்தை இல்லாமல் ஆக்கி குழந்தைய கொடுத்து அதுக்கப்புறம் பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதற்கு தம்பி ஜோயில மரண படுக்கையில் உள்ள கொண்டு போய் 24 மணி நேரம் டைமை கொடுத்து ரத்த வர வச்சு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நாசிகம் போகிறேன், ரத்தமும் வரல, ஒன்றும் இல்லை, ப்ளூலாம் மறைஞ்சு போச்சு, அவர் நார்மலாக இருக்கிறார். இது என்னடா அது, அவசரப்பட்டுமோ? ஐயா யோசித்தேன். ஜோசப் பிறந்தப்போ ஒரே ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஒரே கிஃப்ட் பாக்ஸு, டெய்லி சாயங்காலம் வீட்டுக்கு வரப்போ ஒரு 10-15 வீட்டுக்கு கொண்டு போவேன். ஆனால் தம்பி ஜோயல் பிறந்தப்போ ஒருவரும் இல்லை, தனியாக இருந்தோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ தனியாக தான் நிற்கணும். God deals with a person personally, not in a corporate level, not as a team. ஆண்டவர் மனிதனோடு இடைப்படும் பொழுது உனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது how he is going to deal. ஆனா ஆண்டவர் இடைப்பட்டா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாய் இருக்கும். தேவ பர்வதம் என்று மோசேக்கு தெரியாது. ஆனாலும் அவன் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு பச்சையான செடி என்ன செய்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, உன் வாழ்க்கையில பிரச்சனை, உன் வாழ்க்கையில நிந்தனை, உன் வாழ்க்கையில அவமானம், உன் வாழ்க்கையில கண்ணீர் தெரியுமா? நீ எரிந்து கொண்டிருப்பாய், ஆனா ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. There will be fire, but you shall not be consumed. பிரச்சனை இருக்கும், ஆனா நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா ஆண்டவர் கொடுக்கிறார். மோசே பா, அவன் உற்று பார்க்க கிட்டே போகிறான். கத்து சொல்றார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்று. When God wants to do great things, God orders, God commands. சில நேரத்தில் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் கத்தர் சில கட்டளைகளை அவர் உனக்கு கொடுக்கிறார், சில பிரமாணங்களை கத்தர் கொடுக்கிறார்.
சில வழிமுறைகளை கர்த்தர் வைக்கிறார். நீ எப்படி வேணாலும் ஆண்டவர்கிட்ட போலான்னு கிடையாது. நீ எப்போ வேணாலும் ஆண்டுகிட்ட போலான்னு கிடையாது. There's a rule. There's a system. There is a method. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துடலாம் சர்ச்சில் கிடையாது. எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சண்டே வந்தால் எல்லாம் பண்ணிடலாம். கர்த்தருடைய பந்தி எடுத்து ஆசீர்வாதம் வந்துடும். 2 அந்நிய பாஷை பேசி குதித்து ஆடி பாடி ஏதோ ஒரு காணிக்கையை போட்டுட்டு போனால் இல்லைங்க. உங்களே நாம ஏமாற்றிக்கிறோம். நான் அப்படி தான் இருந்தேன். பாக்கெட்டில் எப்போதும் காசு இருக்கும். ஊழியக்காரன் வந்தால் என்னையோட பார்க்கறது கிடையாது. கையில் இருக்கிறத அப்படியே தைக்கையில் கொடுத்துருவேன். நான் இப்படி நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். ஊழியக்காரன் பார்த்தா என்னை விஷ் பண்ணணும் அப்படி தான் நினச்சிருந்தேன். அவங்க சர்ச்சில் ஒரு 10 சேர்னா 10 சேரா எத்தனை சேரானா வாங்கி போடு கேட்பாங்க. 2 ஃபேனை கேட்பாங்க. 2 போடு. என்ன யோசனை? அப்படி கொடுத்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அப்படி கொடுத்தா ஊழியக்காரங்க நம்மளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஜெபம் பண்ணுறது இல்லையா, ஊழியக்காரனுக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரி. எங்கள் வீட்டிலே ஒரு ஊழியக்கார தங்கி இருந்தார். பாஸ் நம்மகிட்ட கேளுங்க. நாங்கள் மாதவரத்தில் இருந்த வீட்டில் கிட்டத்தட்ட 5 பெட்ரூமு, 3.5 கிரவுண்டில் வீடு, இந்தியன் ஆயில், ஒயிட் பெட்ரோல், ஏவியேஷன் ஃபியூயலுடைய ஜிஎம் வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பாம்பேக்கு. எங்களை கூப்பிட்டு அந்த வீட்டை கொடுத்தாரு. பாஸ்டர் டேவிட் கர்னார் மறக்க முடியாது. பல நாளாக யோசிச்சுங்க அவரை கூப்பிட்டு வரணும். ஒரு நாள் கூப்பிட்டு வர இப்படி தான் இருப்பார். எவ்வளோ சொல்லுவார், பிரதர். அவர் திக்கி பேசுவார். பிரதர்னுவார். போயா வேலையை பாரு போயா. தவறும் விடாந்தவாதம்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஏடாகடமாக கேள்வி கேட்குறது. அவரை கம்முன்னு இருப்பார். அன்றைக்கி அவர் கல்யாணம் ஆகலை. நாங்கள் அவர் ஒரு 5 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அவர் கொடுத்துட்டோம். அவர் வீடு அண்ணா நகரில் இருக்குது. அண்ணா நகரில் நீங்கள் வரணும்னா கஷ்டம். அப்போது அவரோட சர்ச்சு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருந்தது. வசதியாக இருந்தது. அவ்வளோ எங்களுக்கு உதவி செஞ்சார், அவ்வளோ எங்களுக்கு ஜெபித்தார். ஒன்றும் தெரியாது. காசை கொடுத்தா, வசதியை கொடுத்தா, ஊழியக்காரங்களை கையில் வச்சுக்கிட்டா எல்லாம் நடக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க, ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் டீல் பண்ண ஆரம்பிச்சாரு. கர்த்தர் இடைப்பட ஆரம்பிச்சாரு. எப்படி இடைப்பட்டார்? ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நாங்கள் வெளியே வரணும்னு எதிர்பார்ப்போம், ஆனால் வெளியே வர முடியல. ஆனால் ஆண்டவர் அந்த பிரச்சனையில் வச்சு உருவாக்கி எங்களை அந்த திட்டத்தை நிறைவேறினதுக்கு அப்புறம் ஆண்டவர் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். ஆனால் ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். போராட்டங்கள் வந்தது, மனிதர்களால் வந்தது, எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தோம். ஆனால் ஒன்றிலும் நாங்கள் சேதமடையவில்லை. சொல்லுங்க, ஒன்றிலும் நான் சேதமடைவதில்லை. காரணம் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருந்ததுனாலே அந்த செடி அவிழ்ந்து போகவில்லை, சாம்பலாகி போகவில்லை. கர்த்தர் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஜனமே, மகிமை இருக்கிற இடத்துல உனக்கு பாதுகாப்பு. கர்த்தர் மகிமையாய் அவர் படகில் இருந்தார். அந்த அலை என்ன செய்யல, அவர்களை கவிழ்த்து போடவில்லை. மகிமை நெருப்பில் இருந்தது, அக்கினியிலே இருந்தது. இதனாலே அந்த பச்சை செடி என்ன செய்யல, அவிழ்ந்து போகவில்லை. தேவனுடைய மகிமை அங்கே இருந்தது. ஆண்டவர் உங்களை குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த மகிமை நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. அநேக காரியங்களை நான் சொல்ல விரும்பப்பட்டேன். ஆனால் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். The book of Revelation chapter 19 verse 1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். இவைகளுக்கு பின்பு அங்கு யோவான் பல தரிசனங்களை பார்க்கிறான். ஆண்டவர் பரலோகத்தை ஒவ்வொன்றா காட்டிட்டு வரார்.
ஒவ்வொன்றா காட்டிட்டு ஒவ்வொன்றா அவர் யோவானோட இடைப்பட்டு கடைசியாக இந்த 1ஆம் வசனத்தில் வரும் பொழுது பரலோகத்திலே திரளான கூட்டம் ஒரு சத்தம், அதாவது சத்தத்தை காட்டிலும் அதிகமான ஒரு வார்த்தை ஆரவாரம். சொல்லுங்க, என்னது? ஆரவாரம். I heard a great voice of much people in heaven. Reinhard Bonnke, the man who did the mighty evangelism in Africa. Billy Graham shook United States of America. Reinhard Bonnke, he brought the fire from heaven in Africa. 1994 வருஷம் ரெய்ன்ஹார்ட் போன்கேவை சந்திக்க ஆண்டவர் எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார். அவரோட பேசும்பொழுது என் கண்ணை பார்த்து, யூ ஆஸ்கிங் காட் சம்திங், வாட் யூ வாண்ட்? இப்போ நான் சொன்னேன், எனக்கு பிள்ளை இல்லை, ஐ டசன்ட் ஹேவ் சைல்ட். ஓகே, சிரிச்சுட்டு போயிட்டார். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 seconds. அது நடந்து திரும்ப பார்த்து சொன்னார், யூ பை அ ட்ரெஸ், வாட் சைல்டு யூ வாண்ட்? உனக்கு என்ன குழந்தை வேணுமோ அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்க. சிரிச்சுட்டு போயிட்டார். அப்போ எங்கள் சித்தப்பா தான் அவருக்கு பாடி கார்டு, ப்ரொடெக்ஷன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10 செகண்ட். ஜெபிக்கல, ஒன்றும் செய்யலை, ஒன்றும் பண்ணல. மீட்டிங் அவர் போகிறாரு. அடுத்த நாள் சாயங்காலம் திரும்ப அவரை சந்திக்கணும். நானும் சித்தப்பா தான் போய் அவரை கூட்டத்துக்கு போகிறப்போ எங்கள் சித்தப்பா, நீ வர வேணாண்டா, நீ போடா, நீ நீங்கள் அங்கே கிரவுண்டுக்கு போ, இங்கே இருக்க இல்லை சித்தப்பா அவரை பார்க்கணும். நேத்தான் போடா, நான் துரத்தி விட்டார். திட்டிக்கிட்டே வரேன், அடா கூட்டத்துக்கு இவ்வளோ காசு, அதில் நான் பாதி கொடுத்துருக்குறேன், இதை கூட கொடுக்கலன்னா மனுஷன் நீங்கள் இந்த மீட்டிங் இருந்தாலும் காசை கொடுக்கக்கூடாதுடா. ஒரே கோபம். மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போது அவர் பேச பேச பேச, தேவோட வார்த்தையை பேச பேச, எனக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், கோபம், கசப்பு நான் அப்படியே மெழுகு போல உருகி போகிறத பார்க்கிறேன். அப்போ ஆண்டவர் இடைப்பட்டாரு, நீ விசுவாசித்த தேவோட மகிமையை காண்பாய். அப்போ அந்த மெரினா கிரவுண்ட்ல ஏறத்தாழ ஒரு 1,00,000 மக்கள் அங்க கூடியிருந்தாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து சைடு, கம் ஆன் சென்னை, let us shout hallelujah. அந்த வார்த்தை சொன்ன பொழுது, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் என்னால் அந்த கிரவுண்ட்ல நிற்கவே முடியல. I just took my chair and I was in tears. அப்படி நான் அப்படியே தேவ பிரசன்னத்தை உணர்ந்த பொழுது கர்த்தர் அற்புதம் செய்தாருங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ ஜனமே, நீ ஆரவாரம் செய்யும் பொழுது பரலோகத்துடைய மகிமை இப்பொழுது இந்த காலை வேளையில் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீ வீடுகளுக்கு போகும் பொழுது அந்த மகிமையை நீ சுமந்து கொண்டு போவாய். நீ அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற அந்த மகிமை நிறைந்த ஒரு பெட்டியாக கர்த்தர் வைப்பார். நீ எங்கெங்கெல்லாம் காலை வைக்கிறாயோ அங்கெல்லாம் யோர்தான் பின்னிட்டு போனதை போல அவைகள் எல்லாம் பின்னிட்டு போகும். நீ பின்னிட்டு போக மாட்டாய், நீ முன்னேறுவாய். சொல்லுங்க, நான் முன்னேறுவேன். என் சூழ்நிலை பின்னேறும், தடைகள் உடையும். கடந்து செல்லாதபடிக்கு யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. ஆனாலும் உடன்படிக்கை பெட்டியில கர்த்தருடைய மகிமை இருந்தது போல உன்மேல இந்த காலையில கர்த்தர் அதே மகிமை கர்த்தர் வைக்கிறார். நீ கர்த்தருடைய மகிமையை சுமக்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமை நீ எடுத்துக்கொண்டு போகும் பொழுது, வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட, வரையப்பட்ட, சொல்லப்பட்ட, நினைக்கப்பட்ட அத்தனை நினைவுகளையும் கர்த்தர் தூள் தூளாக்குவார், சாம்பலாக்குவார். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேலே இருப்பதினாலே, உங்க மேலே கர்த்தருடைய மகிமை இருப்பதினாலே, you shall not be consumed. You will have new way. உங்களுக்கு கர்த்தர் புதிய பாதைகளை கர்த்தர் கொடுப்பார். ரகசியம், நீ கர்த்தருடைய மகிமை சுமக்கிற ஒரு பெட்டி.
கர்த்தருடைய மகிமை சுமக்கிற ஒரு இருதயம், கர்த்தருடைய மகிமை சுமக்கிற ஒரு மனிதன், இதோ ஒரு தெய்வ மனிதன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. தேவஜனமே, எத்தனை நெருக்கங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் வந்தாலும் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். உலகத்தின் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு, சொல்லுங்க, இயேசு, இயேசு பெரியவர், பெரியவர், அவர் மகிமை நிறைந்தவர். அந்த மகிமைக்கு ஈடாக இந்த உலகம் எதிர்க்கவே முடியாது. கர்த்தருடைய கை அற்புதம் செய்யும். எல்லாம் கண்களை மூடி நாம் எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மகிமை மேல் மகிமை அடைய சொல்லுங்க. மகிமையின் மேல் மகிமை. எத்தனை பேருக்கு அது வாஞ்சை இருக்கிறது? வாஞ்சை இருக்கிறவங்களா ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, தகப்பனே, மோசேக்கு அந்த மகிமை காட்டினீர். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்களுக்கு அந்த மகிமையை காட்டினீர். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த மகிமை எனக்கு நீர் காட்டருளுவீராக. ஜெபிங்க. எத்தனை பேருக்கு அந்த மகிமை வேண்டும்? உலகத்தினுடைய மகிமை பார்த்து பார்த்து we are becoming more weak. நாம் பலவீனப்பட்டோம், விசுவாசத்தில் குறைந்து போனோம், தேவ அன்பிலே குறைந்து போனோம். கர்த்தருடைய பந்தி எடுப்பதில் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ், கர்த்தருடைய பந்தியில் இருக்கிற பிளெஸ்ஸிங்கை தான் பார்க்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு முன்பாக கர்த்தருடைய பந்தியில் இருக்க முக்கியத்துவத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த முக்கியத்துவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனிதன் செய்யக்கூடாததை அப்பம் செய்து முடிக்கும். எந்த ரத்தத்திலையும் வல்லமை இல்லை, ஆனால் இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசியாய் இருக்க விரும்பல, நான் விசுவாசிக்க அதிகமாய் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை சுமக்கிற ஒரு பெட்டகமாக என்னை வைத்துக்கொள்ளும். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, let me Lord carry the glory of God. Let me have the glory of God with me. உனக்கும் உன் புருஷனுக்கும் உனக்கும் மனைவிக்கும் பல நாள் வில்லங்க இருக்கா, பல நாள் பிரச்சனை இருக்கா, இன்னைக்கு சொல்லுங்க, அந்த மகிமை எங்களுக்குள்ள இறங்கட்டும், அந்த மகிமை எனக்குள்ள நிறைவா இருக்கட்டும். அந்த மகிமையினாலே நான் என் தலையை உயர பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், உன் தலையை நான் உயர பண்ணுவேன். I make your head to be lifted. You shall see me. நான் உன் மேல, என்னுடைய பார்வை உன் மேல ஃபோக்கஸா இருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஐயா, ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம் எல்லாம் வேண்டாங்க. ஆண்டவர்கிட்ட மேல கேளுங்க. ஆண்டவருக்கு மகிமை வேணும், மகிமை வேணும், மகிமை வேணும், மகிமை வேணும். அப்பொழுது இவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வரங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உடைய ஆவியின் கனியை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீயே ஒரு அற்புதம் தான், நீங்களே ஒரு அதிசயம் தான், நீங்களே உங்க வீடு ஒரு அற்புதம், உங்க குடும்பம் ஒரு அற்புதம். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், நன்மையான காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். வீடுகளிலே ஜெபம், வீடுகளிலே ஆராதனை, வீடுகளிலே கர்த்தரை உயர்த்துங்க. வேலை செய்கிற இடத்துல கர்த்தரை உயர்த்துங்க. அன்னைக்கு போன வாரம் ஒரு வேவ் என்றதான ஒரு கடைக்கு நாங்கள் போயிருந்தோம். பல வருஷமா அந்த கடை இருக்கு, எங்களுக்கு தெரியாது, நான் போனதே கிடையாது. தம்பிக்கு 2ஆம் தேதி பர்த்டே, ஒரு பேண்ட் உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு போனோம். வாங்கிட்டோம். வெளியே வந்து பார்த்தா வசனம் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சின்ன வசனம். நாங்கள் 4th ஃப்ளோர் போனோம்னு சொல்லி நாங்கள் 4th ஃப்ளோர் போனோம். அங்கே போனால் ஒருத்தர் ஓடி வந்தார். எஸ்கியூஸ் மீ சார், we are renovating the shop. Sorry for the inconvenience. அவர் சொன்ன விதம் எல்லாமே என்னை யோசிக்க வச்சது. நான் கேட்டேன், வாட்ஸ் யுவர் நேம்? அண்ணா நகரில் பல பிரான்ச்சஸ் இருக்கு. வாட்ஸ் யுவர் நேம்? இட்ஸ் a biblical name. ஓ பிரதர், பிரைஸ் தி லார்ட். எந்த சர்ச் போறீங்க? அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் போறேன்.
ஓ குட். நீங்க பாஸ்டரா? பாஸ்டரா கேட்டார். பாஸ்டரா? எஸ். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அந்த சின்ன வசனம், அந்த வசனத்தை விசுவாசிக்கிறனுடைய பேச்சு இயேசுவை காட்டுகிறது. இப்படி ஒரு சாதாரண மனுஷன் சொல்ல முடியாதுங்க. வந்தாவா போனா போ. ஹியூஜ் பில்டிங், 5 மாடி உள்ள பில்டிங், அது ஃபுல்லா அவர் எடுத்திருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஏதோ ஒரு மனநிலையில் இருக்கிறோம். அந்த வசனத்தை பார்த்தோன்னே நம்மளோட மனநிலையே மாறுகிறது. கர்த்தர் அற்புதம் செய்ய வளர இருக்கிறார். தேவ மகிமை தொடர்ந்து உங்க கூட இருக்கட்டும். கோணலானவைகளை கர்த்தர் செவைப்படுத்துவார். நீ அழுதது போதும் மகனே. பரலோகத்தில் ஒரு ஆரவார சத்தம். இந்த சத்தம் ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே நீர் ஒருவரே அந்த மகிமைக்குரியவர். ஜீசஸ், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவர். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தண்ணீராக இருந்த, ருசி இல்லை, நிறம் இல்லை, ஓடர்லெஸ், கலர்லெஸ். ஆனா ஆண்டோட மகிமை அந்த தண்ணீர்ல இறங்கும் பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசமாய், எப்படிப்பட்ட ரசம்? அதிக ருசி உள்ளதாக. இதுதாங்க கர்த்தருடைய மகிமை செய்கிறது. சொல்லுங்க, அதிக ருசி உள்ளதாக. எல்லாம் சொல்லுங்க, அதிக ருசி உள்ளதாக. இந்த மகிமைக்கு முன்னால ஒரு வாழ்க்கை, மகிமைக்கு பின்னால ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே இந்த மகிமையை பார்க்க கிருபை தார், மகிமை உணர கிருபை தார், மகிமை சுமக்கிற ஒரு மனிதனாக என்னை மாற்றும். ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். வெரி சின்சியர்லி, உண்மையாய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. லார்ட், before I leave this premises, before I reach home, Lord, let me bear the glory of God in me. Let my heart be filled with your glory. Let my eyes expel the glory of God. Let my mouth spell the glory of God to others. ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே என் கண்களில் இருந்து உங்க மகிமை புறப்பட்டு வரட்டும். என் சிந்தையிலே தேவனுடைய மகிமை காணப்படட்டும். என் வாயின் வார்த்தைகளிலே தேவனுடைய மகிமை காணப்படட்டும். இந்த இடத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக என்னுடைய இருதயத்திலே உம்முடைய மகிமையை சுமக்கிற ஒரு மனிதனாக என்னை மாற்றுவீராக. The moment I keep my feet in my house, let the evil spirits and unknown spirits be, Lord, cleared in the name of Jesus. அவைகள் எல்லாம் விலகி போகட்டும். கடன் மாறட்டும், வியாதிகள் விலகட்டும், பிரிவினைகள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும், தர்க்கங்கள் மாறட்டும், மார்க்க பேதங்கள் மாறட்டும், அவிசுவாசங்கள் விலகட்டும், பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் நிறைவாய் இருப்பதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி எல்லாம் ஆர்ப்பரிங்க, ஆரவாரம் பண்ணுங்க. கம் ஆன், ஆரவாரம் பண்ணுங்க. அற்புதம் நடக்கும், அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. பலவீனங்கள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரவாரம் பண்ணுங்க. With a great voice, with a great voice. Hallelujah, hallelujah. இங்க ஆரவாரம் செய்யும் பொழுது கர்த்தர் எங்கெங்கெல்லாம் கிரியை செய்யணுமோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய ஆவி போகணுமோ, you shall see the wonders right now. இப்பொழுது அற்புதம் நடக்கும். முதல்ல அந்த அற்புதம் உங்களுக்குள்ள ஆரம்பிக்கும். That wonders and miracles will start from you today. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரைட் நவ, இப்பொழுது அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. தேவனுடைய மகிமை நிறைவா இருப்பதாக. கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. ஓ ஜீசஸ், எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். என்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.